ஹலோ கைஸ், வெல்கம் டு அரவிந்த் ஏகே சேனல். இட்ஸ் அரவிந்த் குமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டில் நம்ம அட்ரஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது வீட்டில் இருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இ-சேவை மையம் எல்லாம் நெட் சென்டர் நீங்கள் போய் மாற்ற தேவையில்ல, நீங்களும் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும். வீடியோ கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கொடுக்குற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மொபைல் லேப்டாப்ல வந்து நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆதார் லாகின் அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க, அண்ட் தென் கேப்சா போட்டுக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டில் என்ன நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அதுதான் ஓடிபி வரும். சப்போஸ் நீங்கள் என்ன நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்க தெரியல, இல்லை அந்த நம்பர் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குங்களா, அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஆதார் லாகின் சொல்லி இருக்குல்ல, நீங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்க ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து அட்ரஸ் வந்து நீங்க எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ் மட்டும் தான் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுங்க, எத்தனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கரண்டா இந்த அட்ரஸ்ல வந்து ஆதார் கார்டுல இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களோட இப்ப நீங்க வந்து இது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணீங்களா அந்த இது டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டோர் நம்பர் கேட்கும். டோர் நம்பர் வந்து நீங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்லையும் கேட்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு தமிழ்ல வந்து டோர் நம்பர் சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு எதை நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆயிரும். ஸ்வீட் நேமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்கிலீஷ்ல கேட்கும், தமிழ்லையும் கேட்கும். தமிழ்ல வந்து சைட்லயும் வந்து கீபோர்டு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க கிளிக் பண்ணி கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இல்ல அதை எடிட் பண்ணிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க எடிட் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிட்டு அதை காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. நீங்க தமிழ்ல டைப் பண்ணும்போது கரெக்டா இருக்குதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சிட்டி நேம் அண்ட் தென் போஸ்ட் ஆபீஸ் எங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்பாங்க. தமிழ்லயும் கேட்பாங்க, இங்கிலீஷ்லயும் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து தமிழ்ல நீங்க வந்து டைப் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. அந்த ஒரு எந்த விஷயமும் கிடையாது. பின்கோடு போட்டு உங்களுக்கு இப்ப ஆதார் அட்ரஸ் அப்டேட் பண்றீங்கன்னா மேரேஜ் ஆனவங்க அப்படின்னா நீங்க வந்து மேரேஜ் சர்டிபிகேட் வந்து இருக்கணும். இல்ல நான் வீடை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட இபி பில்லு, இந்த மாதிரி கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருப்பீங்க அதோட பில்லு, இந்த மாதிரி ஏதோ இருந்தா மட்டும் தான் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அந்த பில்லை வந்து நீங்க பிடிஎஃபா வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. நீங்க வந்து ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 15 to 20 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஆதார் கார்டே வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆயிடும். நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஆதார் கார்டு, அது முன்னாடி இருக்க ஆதார் கார்டு உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண போறீங்கன்னு அவங்க வந்து கேட்பாங்க. நீங்க என்ன ப்ரூஃபா இருந்தாலும் அப்லோட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் அப்லோட் பண்ண போறீங்களோ அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இமேஜா நீங்க அப்லோட் பண்ணணும்னா பிடிஎஃப் நீங்க அப்லோட் பண்ணுங்க. பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்து மட்டும் தான் உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிவியூ அப்படின்னு இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அட்ரஸ் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்குன்னா நீங்க இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போய் 50 rupees பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்க எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிட்டு கூட நீங்க வந்து அகைன் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.